ஊடகங்கள் வந்து நீங்க போய் ஒரு அமைச்சர்கள் கிட்டையும் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் கிட்டையும் போய் மைக்க நீட்டுறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வேலை எங்க நடக்குதோ அந்த இடத்துக்கு நீங்க போங்க. வேலை ஒரு பெரிய பிரிட்ஜ் நடக்குதா அந்த இடத்துக்கு நீங்க போங்க. அந்த கான்ட்ராக்டர்ஸ் அது என்ன 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 அங்கே எஸ்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க, என்ன எஸ்டிமேஷனுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, இந்த குவாலிட்டி செக்அப் படி இது நடக்குதா, இதனுடைய அந்த எஸ்டிமேஷன்ஸ் எவ்வளோ அளவுக்கு இருக்குது, பக்கத்து ஸ்டேட்ல இதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் கட்டினா என்ன செலவாகுது, இவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, இந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, இந்த அதாவது வந்து எங்க வந்து பணம் செலவிடப்படுகிறதோ அந்த இடத்துல எங்க வேலை நடக்கிறதோ எங்கே பணம் செலவிடப்படுகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய கேமராவையும் உங்களுடைய மைக்கையும் தயவுசெய்து ஊடகங்கள் கொண்டு போகுங்கள். ஏன்னா அப்பந்தான் வேலை ஒழுங்காக நடக்கும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்ல ரோடு அமையும், நல்ல பாலம் அமையும். அந்த பாலமும் தேவையா, இந்த ரோடும் தேவையா அப்படின்றது பார்க்கணும். மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை பண்ணக்கூடாது. சரிங்களா? தேவையான விஷயங்கள் தான். ஏன்னா எவ்வளவோ மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விஷயத்துல இருக்குது. ரேஷன் கடைக்கு போங்க, அங்கே வந்து 1 கிலோ இப்போ அந்த